ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரியங்கா அகாடமிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th தமிழ் ஸ்டடி பிளான். ஸோ தமிழ் நம்ம எப்படி படிக்க போகிறோம், எப்படி படித்தா நம்ம ஈஸியாக சென்டம் எடுக்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும், அதுவும் தமிழில். கரெக்டாக. அண்ட் தமிழ் நிறைய பேருக்கு கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும், அவங்களால கரெக்டாக எழுத முடியாது, எந்த லா போடணும் எந்த ரா போடணும் எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம ஈஸியாக சூப்பராக ஒரு பிளானோடு நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வீடியோவில் எப்படி அதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழுக்கு மண்டே 1 hour அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். கரெக்டாக. ஸோ இப்போ அந்த மண்டேஸில் அந்த 1 hourல நம்ம என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மண்டே 15 குருவினா படிக்க போகிறோம். எப்படி இந்த 15 குருவினாவை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப்பில் ஃபர்ஸ்ட்டு 3 இயலோட குருவினா, சிறுவினா, நெடுவினா, கட்டுரை, கலைச்சொல், ஆப்ஜெக்டிவ்ஸ் அது எல்லாமே இதில் கவர் ஆகியிருக்கு. டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸஸ் சிலது டெக்ஸ்ட் புக்கில் இருந்து வரும். கரெக்டாக. ஸோ மற்றபடி பாக்கி எல்லாமே இந்த பிடிஎஃப்பில் கவர் ஆகியிருக்கு. ஸோ இந்த பிடிஎஃப் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுத்த பிடிஎஃப் தான், மெட்டீரியல் தான். ஸோ சொல்யூஷன் மெட்டீரியல் தான் இந்த பிடிஎஃப். ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப்பில் நமக்கு ஃபஸ்ட்டு 3 இயலில் சேர்த்து 31 குருவினா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 15 குருவினா, அடுத்த மண்டே அடுத்த 15 குருவினா. ஸோ நம்ம என்னென்னைக்கு என்னென்ன படிக்கிறோமோ அதை அப்போவே டெஸ்ட்டாக எழுதி பார்த்துடணும். அப்போ மட்டும்தான் நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரவே வராது. ஓகேங்களா. ஸோ ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு, அண்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது. உங்களாலையும் ஈஸியாக போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். அண்ட் நமக்கு ஒரு ஹோல் ஜங்க் ஆஃப் போர்ஷன்ஸ் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மேலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் உங்களால் மிட் டேர்ம்குள்ளே கண்டிப்பாக எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 15 குருவினா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், பாக்கி இருக்கிற 15 குருவினா. ஓகே. ஸோ அடுத்து குருவினா முடிஞ்சதுக்கப்புறமா 31 15 16 அப்படி படிப்பீங்க. ஸோ அடுத்து குருவினா முடிஞ்சதுக்கப்புறமா 13 சிறுவினா இருக்கும். ஸோ இந்த 13 சிறுவினாவை நீங்கள் 6 7 அப்படின்னு படிச்சுக்கலாம், இல்லை 7 6 அப்படின்னு படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 சிறுவினா படிச்சிங்க அப்படின்னா பாக்கி 7 சிறுவினா உங்களுக்கு பாக்கி இருக்கும். கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் படிச்சுக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் 7 சிறுவினா படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு உங்களுக்கு 6 சிறுவினா தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அடுத்த வீக் படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இயலோட குருவினாவும் முடிஞ்சிருச்சு, சிறுவினாவும் முடிஞ்சிருச்சு. 4 ஹவரில் நீங்கள் மொத்தத்தையும் முடிச்சிட்டீங்க. சூப்பராக இருக்குல்ல. இப்போ அடுத்து என்னென்ன இருக்குது, கட்டுரையும் நெடுவினா இருக்குது. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு கட்டுரை படித்தா மட்டுமே போதும். நம்ம நல்லா தரோவாக அந்த கட்டுரையை படிக்கணும். ஏன்னா கட்டுரை 8 மார்க்ஸ்க்கு வருது இல்லையா. ஸோ இட் இஸ் அ ஸ்கோரிங் ஆன்சர். அதனால நம்ம அதில் ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு கட்டுரை ஒரு நாளுக்கு படித்து அதை அன்றைக்கே அழகாக எழுதி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த கட்டுரை நம்ம தரோவாக இருந்தாலே நமக்கு மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். ஓகே. ஸோ 3 கட்டுரை இருக்குது. ஸோ 3 வாரம் அந்த 3 ஹவரில் நீங்கள் 3 கட்டுரையை நீங்கள் முடிச்சிருவீங்க. அடுத்து என்ன இருக்கும், நெடுவினா இருக்கும். ஸோ இந்த நெடுவினா மொத்தம் 5 நெடுவினா இருக்கும். அது நீங்கள் அகெயின் 2 3 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், இல்லை 3 2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வச்சு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு 2 நெடுவினா படிக்க போகிறீங்க, அதை படித்து எழுத போகிறீங்க, கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் பாக்கி இருக்கிற நெடுவினாவை படித்து அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்த்து ப்ராப்பராக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு 3 இயலோட குருவினா, சிறுவினா, நெடுவினா, கட்டுரை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். சூப்பராக இருக்குல்ல. மொத்தமாக 9 ஹவர் தாங்க இருக்குது. 9 ஹவரில் நீங்கள் மொத்தத்தையும் முடிச்சிருக்கீங்க. ஸோ இவ்வளோ ஈஸியாக யாரால படிக்க முடியுமா, கண்டிப்பாக படிக்க முடியுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அந்த 1 ஹவரில் உங்களால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸை உங்களால் கவர் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு நல்ல அவுட்புட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரொடக்டிவ் ஸ்டடி. ஸோ ப்ரொடக்டிவாக நீங்கள் அந்த 1 ஹவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் நல்லாவே கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பலவுகள் தெரிக அண்ட் கடிதம். ஸோ பாக்கி இருக்கிற அந்த கலை சொல்லாக இருக்கட்டும், கடிதம் 2 கடிதம் இருக்குது 3 இயலில். ஸோ அதுவாக இருக்கட்டும், அந்த மற்ற ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், ஹோமோஃபோன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் அந்த ஒரு ஹவர் உங்களுக்கு அந்த போர்ஷனுக்கு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இப்போ என்ன முடிச்சிருக்கோம், நம்ம 90% ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 இயல் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பாக்கி இருக்கிறது என்னது, மனப்பாடம் மட்டும்தான். ஸோ ஒரு நாள் ஒரு ஹவர் அந்த மனப்பாடத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 இயல் ஃபுல்லாக தரும். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயலில் குருவினா, சிறுவினா, நெடுவினா, கட்டுரை, ஆப்ஜெக்டிவ்ஸ், மனப்பாடம் எல்லாத்தையுமே முடிச்சிருக்கீங்க வெறும் 11 ஹவர்ஸில். ரொம்ப சூப்பரான விஷயங்க இது. ரொம்ப ரொம்ப
நோட்டபிளான விஷயம். ரொம்ப கஷ்டப்படாமல் நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த டைமில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இந்த 11 ஹவர்ஸில் நாங்கள் சொன்ன மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து அந்த 1 ஹவர் நீங்கள் அன்னைக்கு படிக்கிறத ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும், ப்ராப்பராக எழுதி பார்க்கணும், கண்டிப்பாக அதை கரெக்ஷன் பண்ணி மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி படிங்க. இதுக்கப்புறமும் மற்ற சப்ஜெக்ட்ஸோட ஸ்டடி பிளானையும் நாங்கள் போடுவோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் பிரியங்கா அகாடமிக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியங்கா அகாடமிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.